अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। शांति। ஓம் சாந்தி. இன்றைய மகா வாக்கியத்தில் பாபா முக்கியமாக 4 விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று யோகா, கனெக்ஷன். யோகா ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. டீச்சர் விதேகி, அவரோடு நீங்கள் கனெக்ஷன் வைக்கணும். லௌகிக்கில் கூட டீச்சர் படிப்பு சொல்லி கொடுக்குறப்ப என்கிட்ட கனெக்ஷன் வைங்கன்னு சும்மா சும்மா சொல்லிகிட்டேலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்டோட கனெக்ஷன் இயல்பாகவே டீச்சரோடு இருக்கும். ஸோ கனெக்ஷன் முக்கியம். 2வது பாபா மெஹனத், உழைப்பை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ உழைச்சாதான் விகர்மம் அழியும். ஸோ இதில் பாபா குறிப்பாக சொல்லியிருக்கிறது என்னென்னா, பாபா திருஷ்டி கொடுக்கறனால உங்கள் விகர்மம் அழியாது. நீங்கள் தான் அதுக்கு உழைக்கணும். அப்படி திருஷ்டி கொடுக்குறாருன்னா பாபா எல்லாரையும் தானே பார்க்குறாரு. அப்புறம் பாபா சொல்கிறாரு, இதுவே என்னோட தொழிலாயிடும். நான் உங்களுக்கு திருஷ்டி கொடுக்குறேன், பாவம் அழியுதுன்னா அப்போ எல்லாருக்கும் திருஷ்டி கொடுத்து பாவம் அழிக்கிறதுங்கிறது என்ன ஆகிடும்? என்னோட தொழிலாயிடும். அடுத்து பாபா சொல்லியிருக்காங்க ஏமாற்றம், சாட்சாத்காரம் பார்க்கறது. அதை பார்த்துட்டு அதன் மூலமாக நீங்கள் ஏமாற்றத்தை அடைஞ்சிடக்கூடாது. சாட்சாத்காரம் பார்த்தனால நான் அந்த நிலை அடைஞ்சிடுவேன், என்னோடய பாவக்கர்மாலாம் அழிஞ்சிடும். இப்படி ஏமாற்றத்துலேயும் நீங்கள் போயிடக்கூடாது. ஏமாற்றத்துலேயும் இன்றைக்கி இந்த ஏமாற்றத்தை பற்றி பாபா சொல்லியிருக்கார். அடுத்து இம்திஹான், எக்ஸாம்.
எக்ஸாம் எப்போ வரும், எக்ஸாம்னா என்ன, அதை பற்றியும் பாபா இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்து ஸ்வதர்ஷன சக்கரம் ஏன் ஸ்ரீகிருஷ்ணரோட கையிலையும் விஷ்ணுவோட கையிலையும் காட்டியிருக்கிறாங்க. அடுத்து இன்னைக்கு பாபா ஒரு புது விஷயம் சொல்லியிருக்காரு. சிவ் பாபாவும் ஸ்வதர்ஷன சக்கரதாரி தான். ஏன்னா அவருக்குள்ளேயும் சக்கரத்தோட ஞானம் அவருக்குள்ளே தானே இருக்குது. ஆகையால் சிவ் பாபாவும் யார்? ஸ்வதர்ஷன சக்கரதாரி. சிவ் பகவானுடைய மகா வாக்கியம் தேதி 26/2/2024. मीठे बच्चे टीचर विदेही है, इसलिए याद की मेहनत करनी है. இனிமையான குழந்தைகளே, டீச்சர் விதேகி, எனவே நினைவிற்கான உழைப்பு செய்யுங்கள். याद करते करते जब इम्तिहान पूरा होगा तब घर चले जाएंगे. நினைவு செய்து செய்து எப்போது தேர்வு முழுமையடையுமோ, எக்ஸாம் தேர்வுனா, அப்போது வீட்டிற்கு திரும்பி சென்று விடுவீர்கள். எக்ஸாம் முடிஞ்சாதான் வீட்டுக்கு போக முடியும். கேள்வி, बच्चों को याद में रहने की मेहनत करनी है, किस धोखे में कभी भी नहीं आना है. குழந்தைகள் நினைவில் நிலைத்திருப்பதற்கு உழைப்பு செய்ய வேண்டும். எந்த ஏமாற்றத்திற்கு உட்படக்கூடாது. ஒருபோதும் எந்த ஒரு ஏமாற்றத்துக்குள்ள வந்துடக்கூடாது. குழந்தைங்க நினைவில் நிலச்சிருக்கிறதுக்கு உழைக்கணும். அதை விட்டுட்டு எந்த ஒரு ஏமாற்றத்தில் போய் மாட்டிக்க கூடாது. பதில், आत्मा का साक्षात्कार हुआ, झिलमिल देखी, इससे कोई फायदा नहीं. ஆத்மாவுடைய சாட்சாத்காரம் பார்க்குறீங்க, அப்படியே ஜொலிப்பை பார்க்குறீங்க, இதில் எல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ऐसा नहीं कि साक्षात्कार से या बाबा की दृष्टि पड़ने से कोई पाप कट जाएंगे या मुक्ति मिल जाएगी. அப்படி கிடையாது. சாட்சாத்காரம் பார்த்துட்டேன் அல்லது பாபாவுடைய திருஷ்டி கிடச்சிருச்சு, பாபாவுடைய திருஷ்டி கிடச்சிருச்சு, அதனால பாவம் அழிந்துவிடும் அல்லது முக்தி கிடைத்துவிடும். நஹி, கிடையாது. ये तो और ही धोखे में रह जाएंगे. இப்படிலாம் நினச்சிங்கன்னா இன்னும் நீங்கள் ஏமாற்றத்தில் தான் போவீங்க. யாதுக்கு மேனது கரோ, நினைவிற்கான உழைப்பு செய்யுங்க. மெஹனத் से ही கர்மாதீத் அவஸ்தா होगी. உழைப்பின் மூலமாக தான் கர்மாதீத்த நிலை ஏற்படும். ऐसा नहीं बाबा दृष्टि देंगे तो तुम पावन बन जाएंगे. அப்படி கிடையாது, பாபா திருஷ்டி கொடுத்துட்டா நான் தூய்மை ஆயிடுவேன். மெஹனத் கர்னி ஹே, கிடையாது. உழைச்சாதான் தூய்மையாக முடியும், உழைச்சாதான் பாவகர்மா அழியும். ओम शांति. रूहानी बाप बैठ रूहानी बच्चों को समझाते हैं, पढ़ाते हैं, योग सिखलाते हैं. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார், படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார், யோகா கற்றுத்தருகிறார். 3 விஷயம் சொல்கிறார். சம்ஜாத்தே ஹே, படாத்தே ஹே, யோக் சிக்லாத்தே ஹே. ஒன்று புரிய வைக்கிறாரு, படிப்பு கற்றுக் கொடுக்குறாரு, யோகா கற்றுக் கொடுக்குறாரு. योग कोई बड़ी बात नहीं है. யோகா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. जैसे बच्चे पढ़ते हैं तो योग ज़रूर टीचर से रहता है कि हमको फलाना टीचर पढ़ाते हैं आप समान बनाने के लिए. எப்படி குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட யோகா டீச்சர் கிட்ட தான் இருக்கும். அதாவது எனக்கு இந்த டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களோட நினைவு இயல்பாகவே இருக்கும், தனக்கு சமம் உருவாக்குவதற்காக. एम ऑब्जेक्ट तो रहती है, அங்கே லட்சியம் கண்டிப்பாக இருக்கும். समझते हैं कि फलाना तर्जा पढ़ रहे हैं. படிக்கிற குழந்தைக்கு தெரியும் நான் இந்த கிளாஸில் படிச்சிட்ருக்கிறேன். उसमें टीचर को कहना नहीं है कि मेरे से योग लगाओ. அங்கே டீச்சர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது
என்னோட கனெக்ஷன் வைங்க, என்ன நினச்சிட்டே இருங்க. ऑटोमेटिकली पढ़ाने वाले के साथ योग रहता है. ஆட்டோமேட்டிக்காக படிப்பு சொல்லிக் கொடுப்பவரோடு யோகம் ஏற்படுகிறது, கனெக்ஷன். சாரா தின் தோ நெய் படாத்தே. ஆனால் அங்கே முழு நாளெல்லாம் டீச்சர் கற்றுக் கொடுக்கறது கிடையாது. वो जन्म जन्मांतर तो पढ़ते आए हैं, ப்ராக்டிஸ் हो जाती है. ஆனால் ஜென்ம அந்த படிப்பை, லௌகீக படிப்பை படிச்சுட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு அதற்கான ப்ராக்டிஸ் இருக்குது. யஹா தோ துமாரி பில்குல் நை ப்ராக்டிஸ். ஆனால் இங்கே உங்களுக்கு முற்றிலும் புதுமையான பயிற்சி. இங்கே என்ன புதுமையான பயிற்சி? இங்கே படிக்கிறோம், டீச்சர் சொல்லி கொடுக்குறார், எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறார். இங்கே என்ன புதுமையான பயிற்சி? ये தேகதாரி டீச்சர் नहीं है. இவர் தேகதாரி டீச்சர் கிடையாது. ये है விதேகி டீச்சர். இவர் யார்? விதேகி டீச்சர். உடலே இல்லாமல் ஒரு டீச்சர் வந்து படிப்பு சொல்லி கொடுக்குறார். கண்ணுக்கே தெரிய மாட்டார். அவர் எப்படி நினைக்கிறது? அப்புறம் ஸ்கூலில் டீச்சர் கண்ணு முன்னாடி நின்று சொல்லி கொடுக்குறப்பவே குழந்தைங்களோட கவனம் எங்கே போயிடுது? எங்கெங்கேயோ போயிடும், கவனிக்க மாட்டாங்க, சரியாக படிக்கிறது இல்லை. பாபா சொல்கிறார், இங்கே யார்? விதேகி டீச்சர். जो हर 5000 वर्ष के बाद तुमको मिलता है. இந்த விதேகி டீச்சர் ஒவ்வொரு முறையும் 5000 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கிறார். खुद कहते हैं मैं तुम्हारा देहदारी टीचर नहीं हूँ, इसलिए ये याद ठहरती नहीं है. அவரே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் உங்களுடைய தேகதாரி டீச்சர்லாம் கிடையாது, ஆகையால் உங்களுக்கு நினைவு நிலைக்க மாட்டுது. अपने को आत्मा समझना पड़े कि हमको परमपिता परमात्मा टीचर पढ़ा रहे हैं. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும், அந்த உணர்வில் இருக்கணும். அடுத்து எனக்கு பரம்பிதா பரமாத்மா டீச்சர், அவரே டீச்சர் ஆகிட்டு படிப்பு சொல்லி கொடுக்குறார். டீச்சர் கோ யாத் ஜரூர் கர்னா ஹே. டீச்சரை இங்கே கண்டிப்பாக நீங்கள் நினைக்கணும். ஜப் தக் இம்தஹான் பாஸ் ஹோ. எது வரைக்கும் பரீட்சை அருகாமையில் வருதோ அதுவரை. யாद करते करते इम्तहान पास हो जाएगा, फिर चले जाएंगे घर. நினைவு செய்ய செய்ய எக்ஸாமில் பாஸ் ஆகிடலாம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். इम्तहान पूरा होता ही ड्रामा फिनिश हो जाता है. எக்ஸாம் முடிஞ்ச உடனே ட்ராமா முடிஞ்சிடும். எக்ஸாம் முடிஞ்ச உடனே ड्रामाவும் முடிஞ்சிடும். फिर तुम बच्चों को मालूम है कि हमारी आत्मा में पाठ भरा हुआ है 84 जन्मों का जो हमको बजाना है. பிறகு குழந்தைங்க உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆத்மாவுக்குள்ள 84 ஜென்மங்களுடைய பாட்டு இருக்கு, அதை நடிக்கிறதுக்கு நான் மறுபடியும் வரணும். எபி அபி மாலுமே. ஆனால் இதெல்லாம் இப்போ தான் உங்களுக்கு தெரியும். பீச்சே வஹா ஏக யாद नहीं रहेगा. பின்னாடி அங்கே போனதுக்கப்புறம் இந்த நினைவெல்லாம் இருக்காது. யஹா தும்கோ சாரி நாலேஜ் மில்தி. இங்கே தான் உங்களுக்கு முழு ஞானம் கிடைக்கிது. இப்போ தான் உங்களுக்கு முழு ஞானம் கிடைக்கிது. டீச்சர் ஹி பெட் சாரி நாலேஜ் பச்சோं को समझाते हैं. டீச்சர் தான் இந்த முழு ஞானத்தையும் உங்களுக்கு, அதாவது குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். जो समझते रहना है और याद में भी ज़रूर रहना है. அப்போ டீச்சர் தான் சொல்லி கொடுக்குறார். அப்போ நாம் படிக்கிறவங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அதை புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அவசியம் நினைவும் செய்ய வேண்டும். டீச்சர் சொல்லி கொடுக்கறத புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி செய்யணும், அடுத்து நினைவிற்கான முயற்சியும் செய்யணும். கடி கடி பாப் கேத்தே ஹே மன் மனா பவ. பாபா அடிக்கடி சொல்கிறாரு மன் மனா பவ. மன்மனா பவ் அர்த்த भी है. மன்மனா பவங்கிறதுக்கு அர்த்தமும் இருக்குது. பச்சே சமஜ்தே ஹே அக்ஷர் ரைட் ஹே. குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறோம், இந்த வார்த்தை சரியான வார்த்தை. बाप खुद कहते हैं मुझे याद करो तो विक्रम विनाश होंगे, इसमें टाइम तो लगता है. பாபா சொல்கிறாங்க, என்ன நினைவு செய்யுங்க,
அப்போ விக்ரம் அழிஞ்சிரும். ஆனால் இதுக்கு டைம் எடுக்கும். अपनी जांच करनी है, तन्ने சோதனை பண்ணியும் பார்க்கணும். जैसे पढ़ाई में और सब्जेक्ट होती है, हिस्ट्री, हिसाब किताब, साइंस आदि. எப்படி அங்கே படிக்கிறதுல சப்ஜெக்ட் இருக்குது, வெரைட்டி சப்ஜெக்ட் இருக்கும். ஹிஸ்ட்ரி, அக்கௌண்ட்ஸ் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், मैथ्स இருக்கும். இப்படி வெரைட்டி சப்ஜெக்ட் இருக்குது. ஸ்டூடெண்ட் समझते हैं हम कहाँ तक पास होंगे. ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியுமா நான் எவ்வளோ மார்க் எடுத்து பாஸ் ஆகுவேன்னு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். तुम बच्चों की बुद्धि में है कि हम इतने इतने मार्क से पास होंगे. அதுபோல் குழந்தைங்களாகிய உங்களோட புத்திக்கும் தெரியும் நான் எவ்வளோ மார்க் வாங்கி பாஸ் ஆகுவேன். பாபா சொல்லிட்டார் உங்களுக்கே தெரியும்ட்டார். நமக்கு தெரியுமா? தெரியுமா? தெரிஞ்சிருக்கிறோமா? அல்லது இனிமே தான் தெரிய வருமா? अपने को देखना चाहिए कि हम बाबा को भूल तो नहीं जाते हैं. தன்னை தானே பார்க்கணும். நான் பாபாவை மறக்கிறதில்லை தானே. என்ன பார்க்கணும்? நான் பாபாவை மறக்கிறது இல்லை தானே. बहुत लिखते हैं बाबा माया घड़ी घड़ी बुला देती है. நிறைய பேர் லெட்டர் எழுதுகிறாங்களாம் பாபாவுக்கு. பாபா மாயா எங்களை அடிக்கடி மறக்க வச்சிடுது. बहुत माया के तूफान आते हैं, विकल्प आते हैं. நிறைய மாயாவோட புயல் வருது, விகல்பங்கள் வருகின்றது. न समझने के कारण लिखते हैं बाबा इसमें पाप तो नहीं लगता. புரிஞ்சுக்காத காரணத்தினால பாபாவுக்கு லெட்டர் போடுறாங்களாம். பாபா இதனாலெல்லாம் பாவம் வந்துடாது தானே அப்படின்னு பாபாட்ட கேட்குறாங்களாம். ऐसे ऐसे संकल्प विकल्प आते हैं. பாபா இப்படிப்பட்ட எண்ணங்கள் விகல்பங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, இதனாலெல்லாம் பாவம் ஆயிடாதானே இப்படின்லாம் கேட்குறாங்களாம் பாபாட்ட. देखने से ख्याल आता है ये करे, इसमें पाप तो नहीं लगता. பார்த்த உடனே இந்த எண்ணம் வருது இப்படி செய்யணும் அப்படின்னு. ஒரு விஷயத்தையோ அல்லது ஒரு மனிதனையோ இல்லை ஒரு பொருளையோ பார்த்த உடனே இப்படி செய்யணுன்ற எண்ணம் வருது பாபா, இதனாலெல்லாம் அது பாவத்தோட கணக்கில் வந்துடாது தானே அப்படின்னு கேட்குறாங்களாம். பாப் கேத்தேகே நஹி. பாபா அதுக்கு பதில் சொல்கிறாரு, கிடையாது. பார்த்தோன்னே இப்படி செய்யணும் அப்படின்னு தோணுது, அது பாவமா? பாபா சொல்கிறாரு இல்லை. பாப் தப் ஹோகா. அப்போ அது எப்போ பாவமாக ஆகுது? जब कर्मेंद्रियों से विकर्म करेंगे. எப்போ புலன்கள் மூலமாக அந்த கர்மத்தை செய்கிறீங்களோ அப்போ அது பாவ கர்மா ஆயிடும். பாபா பார் பார் சம்ஜாத்தே रहते हैं. பாபா திரும்ப திரும்ப குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். बच्चों को ज्ञान तो है. குழந்தைங்களுக்கு ஞானம்லாம் இருக்குது. ये भी जानते हैं कि विष्णु और श्री कृष्ण को स्वदर्शन चक्र क्यों दिखाया है. இதுவும் குழந்தைங்களுக்கு தெரியும். விஷ்ணு மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஏன் சுயதர்ஷன சக்கரம் காட்டப்பட்டிருக்கிறது. दिखाते हैं आहासुर बहासुर को मारा. என்ன காட்டியிருக்காங்க கதையில்? அகாசுரன் பகாசுரனை வதைத்தார். ஸ்வதர்ஷன சக்கரத்தை வச்சு அகாசுரன் பகாசுரனை வதைத்தார்னு காட்டியிருக்காங்க. அப் மார்னேக்கி தோ பாத் ஹீ நீ. இப்போ வதைக்கிறதுக்கான விஷயமே இங்கே கிடையாது. ये तो अपने पाप कटने की बातें. இது தன்னுடைய பாவத்தை அழிப்பதற்கான வழி. தன்னோட பாவத்தை வெட்டணும். ஒருத்தரோட தலையை வெட்டுறதுக்கான சக்கரம் கிடையாது. தன்னுடைய பாவத்தை வெட்ட வேண்டும், அழிக்க வேண்டும். शिव बाबा को भी कहेंगे ना स्वदर्शन चक्रधारी. शिव பாபாவையும் என்ன சொல்லணும்? ஸ்வதர்ஷன சக்கரதாரி. பாபா சக்கரை சுத்துறாரா? இப்போ நம்ம சுத்துறோம், அதனால ஸ்வதர்ஷன சக்கரதாரி. பாபா சக்கரத்தை சுத்துறாரா? சுத்துறதில்லை. பிறகு அவரை எப்படி ஸ்வதர்ஷன சக்கரதாரின்னு சொல்றது? उनको सारे चक्र का ज्ञान है.
ஆனால் அவருக்குள்ள என்ன இருக்கு? முழு சக்கரத்தை பற்றிய ஞானம் இருக்கிறது. அதனால அவர் யாரு? சுயதர்ஷன சக்கரதாரி. சக்கரத்தை அவர் சுத்துறதில்ல, சக்கரத்துக்குள்ள அவர் வர்றது கிடையாது. ஆனால் சக்கரத்தை பற்றிய முழுமையான ஞானம் அவருக்கு இருக்குது. आत्मा को बाप से ज्ञान हुआ है, ये सृष्टि का चक्र कैसे फिरता है. ஆத்மாவுக்கு பாபாட்ட இருந்து தான் இந்த ஞானம் கிடைச்சிருக்குது. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துது? ஸ்வதர்ஷன் சக்கர தாரன் கர் अपने पापों को भस्म करना. ஸ்வதர்ஷன சக்கரத்தை தாரணை செய்து தன்னுடைய பாவங்களை எரிக்க வேண்டும். ज्ञान को धारण कर बाप को याद करो. ஞானத்தை தாரணை செய்து பாபாவை நினைவு செய்யணும். बाप को याद करने से ही विकर्मों का विनाश होता है. பாபாவை நினைவு செய்கிறது மூலமாக தான் விக்கர்மங்கள் அழிகின்றது. ஹரேக்குக்கோ अपने लिए मेहनत करनी पड़ती है. ஒவ்வொருத்தரும் தனக்காக உழைக்கணும். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தான் உழைக்கணும். ऐसा नहीं बाबा दृष्टि बैठ देंगे कि इनके पाप कट जाए. அப்படி கிடையாது. பாபா உட்காந்து ஒருத்தருக்கு திருஷ்டி கொடுக்குறாருன்னா அவங்க பாவம்லாம் அழிஞ்சிரும். அப்படி கிடையாதுன்ட்டார். பாபா திருஷ்டி கொடுக்குறாரு, அந்த திருஷ்டியை வாங்குறோம், அப்போ பாவம் அழியாதா? யோசிச்சு பார்க்கணும்ல. பாப் பேட் ஏ தந்தா நை கர்த்தே. பாபா உட்காந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறது கிடையாது. எந்த வேலை? யூ தோ சப்கோ தேக்கேங்கே ஹி. பாபா எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். देखने से व ज्ञान देने से विकर्म विनाश नहीं होंगे. அவர் பார்க்கறதுனால அல்லது ஞானம் கொடுக்கறதுனாலெல்லாம் பாவ கர்மா அழியாது. அவர் பார்க்கறனால அல்லது ஞானம் கொடுக்கறனாலெல்லாம் பாவ கர்மா அழியாது. बाप तो रास्ता बताते हैं, ऐसे ऐसे करो तो विकर्म विनाश होंगे. பாபா வழி காட்டுறாரு, இப்படியெல்லாம் செய்யுங்க, அப்போ உங்க பாவகர்மா அழியும். பாபா என்ன பண்றாரு? வழி காட்டுறாரு, இப்படியெல்லாம் செய்யுங்கன்னு. அதுபடி நம்ம செய்யறப்ப என்ன ஆகுது? நம்ம பாவகர்மா அழியுது. ஸ்ரீமத் தேத்தே. அடுத்து பாபா ஸ்ரீமத் கொடுக்கிறார். அச்சா சம்ஜோ பாப் ஆத்தே ஹே. நல்லது பாருங்க, பாபா வரார். பாபா வரார் இல்லையா? பாபா வரார். ஆத்மா சமஜ்கர் தேக்தே ஹே. உங்களை ஆத்மான்னு நினச்சி உங்களை பாபா பார்க்குறார். இப்போ மதுபன் போகிறோம், பாபா வராரு, நம்ம எல்லாரையும் பார்த்து திருஷ்டி கொடுக்குறார். ऐसा नहीं इससे हमारे पाप कट जाएंगे नहीं. ஆனால் அதுலெல்லாம் உங்கள் பாவம் அழிஞ்சிரும்னு நினைக்காதீங்க. பாபாட்ட உட்காந்து நம்ம திருஷ்டி வாங்குகிறோம், அதில் நம்ம பாவகர்மம் அழியும்னு நினைக்காதீங்கன்ட்டார். பாப்பு கட்டுத்தே. பிறகு பாவம் எப்படி தான் அழியும்? அப்படி மேனத் சே. நீங்கள் உட்காந்து உழைக்கணும். நீங்கள் தானே பாவம் செஞ்சீங்க, நீங்கள் தான் உழைக்கணுன்ட்டார். பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக நம்மளை என்ன பண்ணிட்டார்? பாபா கழட்டி விட்டார். அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்கிறாரு? நீங்கள் தான் உழைக்கணும், நான் உட்காந்து திருஷ்டி கொடுக்குறனால உங்கள் பாவம் அழியாதுன்ட்டார். அவரோட வேலை செய்கிறார், அவர் திருஷ்டி கொடுக்குறார். அந்த திருஷ்டியை நம்ம ஸ்ரத்தையோடு வாங்குகிறோம், ஆத்ம உணர்வில் வாங்குறப்ப நமக்கு சக்தி கிடைக்குது. ஆனால் உழைப்பு நம்ம தான் செய்யணும். அவரோட திருஷ்டி படுறதுனால மட்டும் நம்ம பாவம் அழியாது. நம்ம சும்மா உட்காந்துருக்கோம், பாபா திருஷ்டி கொடுக்குறார், நமக்கு அந்த திருஷ்டி நம்ம மேலே வந்து படுது, அப்போ அங்கே நம்முடைய உழைப்பு இல்லை. அப்போ அந்த உழைப்பு இல்லாமல் பகவான் திருஷ்டி கொடுக்கறதுனால உங்கள் பாவம் அழியுமா? கிடையாது. அதைத்தான் பாபா சொல்கிறார். அதே நீங்கள் உட்காந்து அட்டென்ஷனோட ஆத்ம உணர்வில் முழு பாபா நினைவில் முழுமையாக அந்த திருஷ்டியை வாங்குகிறோன்னா அது நம்முடைய உழைப்பு. அந்த உழைப்பில் தான் என்னாகும்? பாவகர்மா அழியும். இது ரொம்ப சூட்சும விஷயம். என்ன பாபா இன்னைக்கு இப்படி சொல்லியிருக்காரு? அப்படி இல்லை. இதில் உள்ள ரகசியம் என்னங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? ஆழமாக சிந்தனை பண்ணி புரிஞ்சுக்கணும். ऐसे बाप बैठ करे तो ये तो एक धंधा हो जाए. அப்படி பாபா மட்டும் உட்காந்து செய்கிறாருன்னா ஒவ்வொருத்தரையாக பார்த்து பாபா பார்க்குறார். அதில் உங்கள் பாவம்லாம் அழியுதுன்னா அது ஒரு தொழில் ஆகிடும். அப்புறம் அவர் ஏதோ தொழில் பண்ணுற மாதிரி ஆகிடும்ட்டார் பாபா.
बाप समझाते हैं ऐसे ऐसे तुम अपने बाप को याद करो. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள் அப்பாவை நினைக்கணும், அப்போ உங்களுக்கு பாவம் அழியுங்கிறத சொல்லி கொடுக்குற. பாப் ஹை ஹி ஸ்ரீமத் தேனே வாலா. ஏன்னா பாபா யார்? ஸ்ரீமத் வழங்கக்கூடியவர்கள். மெஹனத் அப்படி கர்னி, ஆனால் உங்களுக்கான உழைப்பை நீங்கள் தான் செய்யணும். பாபா தெளிவுபடுத்துகிறார். பாவக்கர்மா நீங்கள் தானே செஞ்சீங்க, அப்போ அதை அழிக்கிறதுக்கான உழைப்பை என்ன பண்ணணும்? நீங்கள் தான் செய்யணும். बहुत समझते हैं फलाने साधु सन्यासी की दृष्टि ही बस है, कृपा आशीर्वाद लेते लेते गिरते ही रहते. நிறைய பேர் என்ன நிற்கிறாங்களாம், இந்த சாது சன்னியாசியோட திருஷ்டி பட்டுட்டா போதும், அவங்க பார்வை பட்டுட்டா போதும், எனக்கு எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறார், கருணை ஆசீர்வாதம் வாங்கி வாங்கி தான் இப்படி கீழே விழுந்து கிடக்கீங்க. वो क्या कृपा करेंगे? அவங்க எப்படி உங்களுக்கு கிருபை காட்ட முடியும்? वो तो अपने ब्रह्म महत तत्व को ही याद करेंगे. அவங்க வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்கன்றார் பாப். அவங்களோட வேலை என்ன? பிரம்ம மக தத்துவத்தை உட்காந்து அவங்க நினச்சிட்ருப்பாங்க, உங்களை நினச்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. பாப் तो साफ रास्ता बताते हैं, ऐसा ऐसा करो. பாபா நேரடியாக வழி காட்டுறார். இப்படியெல்லாம் செய்யுங்க, இது செய்யுங்க, இது கிடைக்கும், ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறார். காத்தே பி ஹே நங்கே ஆயே நங்கே ஜானாய். என்ன பாடல் இருக்குது, தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகணும். ஏ காயன் பி இசமைக்காக, இந்த பாடல் கூட இந்த நேரத்துக்கான பாடல் தான். பாப்கே வர்ஷன்ஸ் ஃபிர் பக்தி மே காம் மே ஆத்தா ஹே. பாபாவுடைய இந்த வார்த்தைகள் பிறகு பக்தியில் உங்களுக்கு காரியத்துக்கு பயன்படுது. பாப் கேத்தே ஹே முझे யாத் கரோ தோ விக்ரம் வினாஷ் ஹோங்கி. பாபா சொல்கிறாங்க, என்ன நினைவு செஞ்சீங்கன்னா உங்கள் பாவ கர்மம்லாம் அழிஞ்சிடும். बाप तो श्रीमत देते, बाबा श्रीमत கொடுக்கிறார். ये भी ड्रामा में उनका पार्ट है. இது கூட ட்ராமாவில் இவருக்கான பார்ட். इसको ही मदद कहो, இதைத்தான் உதவின்னு கூட சொல்லப்படுது. ட்ராமா அனுசார் ஸ்ரீமத் காயி हुई है. ட்ராமா அனுசாரம்தான் ஸ்ரீமத் என்று பாடப்பட்டிருக்கு. ஸ்ரீமத்துக்கு புகழ் ட்ராமா அனுசாரமாக இருக்குது. பாப்கோ திரும்ப படிக்கிறேன். பாப்கோ மத் தேனியே, பாபா வழி காட்டணும். கேத்தே ஹே அப்னே கோ ஆத்மா சம்ஜோ. என்ன சொல்கிறாரு? தன்னை ஆத்மான்னு நினைங்க. ऐसा नहीं मदद से कर्मातीत अवस्था में ले जाएंगे. नहीं, அப்படி இல்லை நான் உதவி செஞ்சு உங்களை கர்மாத்தீத்த நிலைக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன், அதெல்லாம் கிடையாதுன்ட்டார் பாபா. டைம் லக்தா है, அதுக்கு உங்களுக்கு டைமும் நிறைய வேணும். बहुत मेहनत करनी पड़ती है, நிறைய உழைக்கணும். अपने को आत्मा समझने का बहुत अच्छा अभ्यास करना है. தன்னை ஆத்மா என்று உணர்வதற்கு மிகவும் நல்ல முறையில் பயிற்சி செய்யணும், அபியாசம் பண்ணணும். वास्तव में माताओं को टाइम बहुत मिलता है, पुरुषों को धंधे का फुरना रहता है. உண்மையிலேயே மாதாஸ்க்கு தான் நிறைய டைம் கிடைக்கிது, அதே ஆண்களுக்கு தன்னோட தொழிலை பற்றிய கவலை இருந்துகிட்டே இருக்கும். तुम बच्चों को बाप को याद करते करते लॉटरी लेनी है ताकि सारी जंक निकल जाए. ஆனால் குழந்தைங்களாகிய நீங்கள் பாபாவை நினச்சி லாட்ரி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்கள் மேலே படிஞ்சிருக்கிற அந்த துருக்கரை நீங்கும். ஃபீல் होता है फलाना अच्छा पुरुषार्थी है, चौट रखते हैं. ஒருத்தரை பார்த்தோன்னே தெரியுது இவங்க நல்ல புருஷார்த்தி, இவங்க நல்ல சார்ட்டெல்லாம் எழுதுறாங்க. जैसे भक्ति में 2-3 घंटे भी बैठ जाते हैं. எப்படி பக்தியில் பாருங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட அசையாமல் உட்காந்து பண்ணுறாங்க. வானப்பிரஸ்தி குரு ஆதி போத் கர்த்தே हैं. வானப்பிரஸ்தத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? நிறைய குருமார்கள் கிட்ட போகிறாங்க. परंतु इनको भी इतना याद नहीं करते जितना देवताओं को याद करते हैं. ஆனாலும் தேவதைகளை நினைக்கிற அளவுக்கு அந்த குருமார்களை யாரும் என்ன பண்ணுறதில்ல, பக்தியில் நினைவு செய்கிறது கிடையாது. वास्तव में देवताओं को याद करना नहीं होता है, न देवताएं कभी सिखलाते हैं. ஆனால் பார்க்க போனால் தேவதைகளை நினைவு செய்ய வேண்டியதே இல்லை. ஏன்னா தேவதைகள் கற்றுக் கொடுக்கறதில்ல, குருவாது கற்றுக் கொடுக்குறார். அப்போ நினைக்கிறது யாரை தான் நினைக்கணும்? பாபா சொல்கிறால இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குற டீச்சரை நினைக்கணும், அப்போ குருவை தான் நினைக்கணும். ஆனால் அங்கே போயிட்டு தேவத்தையை தான் நினைக்கிறாங்க. பாபா சொல்ல தேவத்தையை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க ஒன்றும் உங்களுக்கு எதுவும் கற்றுக் கொடுக்கறது இல்லையேன்ட்டார். तुम बच्चों के लिए कोई नई बात नहीं है.
और न लाखों वर्ष की कोई बात है. உங்களுக்கு இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. மற்றும் இது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கான விஷயமும் கிடையாது. बाप तो आते ही तब है जब स्थापना और विनाश का कार्य होता है. பாபா எப்போ வராரு? எப்போ ஸ்தாபனை மற்றும் விநாச காரியம் நடக்கணுமோ அப்பதான் வரார். बच्चे जानते हैं ये विनाश तो कल्प कल्प होता है. குழந்தைங்களுக்கு தெரியும் இந்த விநாசம் கல்ப கல்பா நடைபெறும். கலப் पहले भी हुआ था. கல்பத்துக்கு முன்னாடியும் விநாசம் நடந்தது. तुम लिखते भी रहते हो 5000 वर्ष पहले भी ये हुआ था. நாமளும் எழுதுறோம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இதே விஷயம் நடந்துச்சுன்னு. बाप अपने साथ मिलने का जो रास्ता बताते हैं ये कोई नई बात नहीं है. பாபா தன்னோடு தன்னை திரும்ப படிக்கிறேன். பாபா தன்னை சந்திப்பதற்கான வழியை நமக்கு காட்டுறார், சொல்கிறார் எப்படி அவரை சந்திக்கிறது அப்படின்னு. இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. बाप कहते मैं कल्प कल्पाकर रास्ता बताता हूँ. ஏன் புது விஷயம் கிடையாது. பாபா கல்ப கல்பா வந்து வழி காட்டுறார். तुम बच्चों को ये पता है कि हमारे राज्य की स्थापना हो रही है. குழந்தைங்களாகிய உங்களுக்கு தெரியும் நம்முடைய ராஜ்ய ஸ்தாபனை நடந்துட்டே இருக்குது. जिन देवताओं की पूजा करते हैं उनका राज्य फिर स्थापन हो रहा है. எந்த தேவதைகளுக்கு நீங்க பூஜை பண்றீங்களோ அவங்களுடைய ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. எந்த தேவதைகளுக்கு நீங்க பூஜை பண்றீங்களோ அவங்களுடைய ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. 5000 वर्ष का चक्कर है जो फिरता ही रहता है. 5000 ஆண்டுக்கான சக்கரம் இது சுழன்று கொண்டே இருக்கும். மனுஷ்ய வாயரே ஹோ ஜாத்தே. இதெல்லாம் கேட்டோன்னே மனுஷங்க என்ன ஆயிடுறாங்களா? பிரமிச்சு போயிடுறாங்க. மாயா கி மத் பர் சப் சல் ரே. எல்லாரும் மாயாவோட பாதையில் தான் போயிட்டுருக்காங்க. ராவன் கோ கியோன் ஜலாத்தே உன்கா அர்த்த பி நெய் ஜான்தே. ராவணனை ஏன் எரிக்கணும் அதோட அர்த்தமும் தெரியாது. துமாரா நாம் ஹி ஹே ஸ்வதர்ஷன் சக்கரதாரி. ஆனால் உங்களோட பேர் என்ன? சுயதர்ஷன சக்கரதாரி. ஏம் ஆப்ஜெக்டே கடியே. உங்கள் லட்சியம் உங்கள் கண்ணு முன்னாடியே நின்றுட்டுருக்கு. ஜோ பாப் மே கியான் ஹே वो ஆத்மா கோ தியா ஹே. பாபாவுக்குள்ளே என்ன ஞானம் இருக்கோ அதை அவர் ஆத்மாக்குள்ளே கொடுத்துட்டார். जब ड्रामा का चक्कर पूरा होता है तभी बाप आकर नॉलेज देते हैं. எப்போ நாடக சக்கரம் முடிவடைய இருக்குதோ அப்போ வந்து தான் பாபா நாடக சக்கரத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்குறாரு. பாப் ஹி ஆக்கர் ஏ கரம் சிக்கலாத்தே. பாபா வந்து தான் கர்மா செய்ய கற்றுக் கொடுக்குறார். ஃபிர் வாம் மார்க் மே ஜானே சே ஹி ராத் ஷுரு ஹோ ஜாத்தி. பிறகு விகார மார்க்கத்துக்கு போகிறப்ப என்ன ஆயிடுது? இரவு ஆரம்பமாயிடுது. फिर हम नीचे उतरते ही आते. அதுக்கப்புறம் இரவில் என்ன ஆயிடும்? நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தான் இறங்கிட்டுருக்குறோம். சுக்கு கம் ஹோத்தா ஜாத்தா ஹை. சுகமும் குறைஞ்சிட்டே போகுது. तुम्हारी बुद्धि में जो कातियों सारा चक्र है जैसे बाप की बुद्धि में है. பாபா சொல்கிறார் உங்களோட புத்தியில் அப்படியே இந்த சக்கரம் இருக்குது. எப்படியே இருக்குது? பாபாவோட புத்தியில் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு உங்கள் புத்தியிலையும். बाकी तुमको पावन बनने के लिए मेहनत करनी पड़ती है. மற்றபடி நீங்கள் தூய்மையாகணும்னா அதுக்கு உழைக்கணும். बुलाते भी हैं इसलिए कि बाबा हम पतितों को आकर पावन बनाओ. फिर नॉलेज भी चाहिए. அழைக்கவும் செஞ்சோம் பாபாவை. எதுக்காக? பாபா பதீதமான எங்களை பாவனமாக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம். ஆனால் பிறகு ஞானமும் வேணும். மனுஷ்ய சே தேவதா பன்னா ஹே. மனிதன்லேருந்து என்ன ஆகணும்? தேவத்தை ஆகணும். பாப் ஆத்தே ஹே பச்சோं को ராஜயோக் சிக்கலானே. குழந்தைங்க வந்திருக்கிறதே பாபாட்டிருந்து ராஜயோகத்தை கற்றுக்கொள்வதற்காக. பாபா எதுக்காக வந்திருக்காரு? ராஜயோகா கற்றுக் கொடுக்க வந்திருக்கார். தூசரே கோய்க்கோ சிக்கானே ஆயேகா பி நீயே. வேற யாருக்கும் இந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய கலையே தெரியாது. ராஜயோகா யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. पतित पावन बाप को बुलाते हैं. बाबा हमको आकर पावन बनाओ. பதீத்த பாவனன் பாபாவை தான் கூப்பிட்டோம். பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு சொன்னோம். अब तुम पुण्य आत्मा बन रही हो. இப்போ நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆயிட்டே இருக்கீங்க. வேர்ல்டு की हिस्ट्री ஜியோகிராஃபி फिर रिपीट हो रही है. உலகத்தோட ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி இப்போ ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. कितनी गुह्य बातें हैं.
இதெல்லாம் எவ்வளோ ஆழமான விஷயங்கள். மனுஷ்ய ந ஆத்மாக்கோ ந பரமாத்மாக்கோ ஜான்தே. மனிதர்களுக்கு ஆத்மாவை பற்றியும் தெரியாது, பரமாத்மாவை பற்றியும் தெரியாது. ஆத்மா ஜோ ஹே ஜெசி ஹே ஜெசா உன்கா பாட்டே. ஆத்மா யார், ஆத்மா எப்படி இருக்கு, அப்படிதான் அதோட பாட்டும் இருக்கும். ஓ பி பாப் ஹி பத்லாத்தே ஹி. ஆனால் இது எல்லாத்தையும் பாபா வந்து தான் சொல்லி கொடுக்குற. ஆத்மா பற்றி, ஆத்மானா என்ன, ஆத்மாவில் என்ன இருக்குது, ஆத்மாவில் எப்படி பாற்று, எவ்ரிதிங். அடுத்து சக்கரம், எல்லாமே பாபா தான் வந்து சொல்லி கொடுக்குற. वंडर है छोटी आत्मा में क्या क्या पार्ट भरा हुआ है. ஆனால் இதில் அதிசயம் என்ன, சின்ன ஆத்மா, அந்த சின்ன ஆத்மாவுக்குள்ள எப்படி இத்தனை ஜென்மங்களுக்கான பார்ட் நிரப்பப்பட்டிருக்கிறது, ரெக்கார்ட் ஆயிருக்குது. யோசிச்சு பார்த்தா इसमें ही सुनते ही रोमांच खड़े हो जाते. இதெல்லாம் கேட்டோன்னே என்ன ஆயிடுதான், அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சிடுறாங்களாம். கோய்க்கோ ஆத்மா கா சாட்சாத்கார் ஹோத்தா है. சில பேருக்கு ஆத்மாவுடைய சாட்சாத்காரம் காட்சி கிடைக்குது. ஆத்மாவுக்கு ஜில்மில் திக்காய் தேத்தியே, அந்த ஆத்மா அப்படி ஜொலிக்கிறது, பிரகாசமாக இருக்கிறதெல்லாம் அப்படியே கண்ணில் தெரியுது. பரந்து உன்சே கோய் ஃபாய்தா ஹி கியா. ஆனால் இதில் ஏதாவது லாபம் இருக்கா? உலகத்தில் இதைத்தான் மகத்துவமாக நினைக்கிறாங்க. பாபா என்ன சொல்லிட்டா, இதில் என்ன லாபம் இருக்குன்ட்டார். யஹாந்தோ யோக் லகானே. இங்கே நீங்கள் காட்சியெல்லாம் பார்க்க வரல, இங்கே நீங்கள் வந்து உட்காந்து என்ன பண்ணணும், யோகா பண்ணணும். யோகா யோகா யோகா. मनुष्य समझते हैं साक्षात्कार हुआ, मुक्ति पाई, पाप भस्म हो गया. ஆனால் மனுஷங்க என்ன நினைக்கிறாங்களா, ஆஹா நம்ம காட்சி பார்த்துட்டோம், நமக்கு முக்தி கிடச்சிரும், நீ நம்ம பாவம்லாம் அழிஞ்சிரும்னு நினைக்கிறாங்களாம். ஏதோ அவர் ஹி தோக்கே மே ரே ஜாத்தே ஹி. இப்படி நினைக்கிறவங்க இன்னும் ஏமாற்றத்தில் தான் இருப்பாங்கன்றார் பாபா. பாப் தோ ஹர் பாத் சம்ஜாத்தே ரேத்தே ஹி. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கிறார். கேத்தே ஹே ஹம்கோ குஹ்ய பாத்தே தும்கோ சுனாத்தா. பாபா சொல்ல, நான் உங்களுக்கு ஆழமான விஷயங்கள், மறைமுகமான ரகசியங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். துமாரி புத்தி மே சாரே சக்கரக்கா கியானே. உங்களோட புத்தியில் முழு சக்கரத்தை பற்றிய ஞானம் இருக்குது. பஸ் பாபாக்கோ சக்கரக்கோ யாது கரண. நீங்கள் இனிமேல் என்ன செஞ்சால் போதும், ஒன்று பாபாவும் நினைங்க, ரெண்டாவது சக்கரத்தை நினைங்க போதும். டீச்சர் को भी याद करना है, नॉलेज को भी याद करना है. பாபாவும் நினைக்கணும், சக்கரத்தை நினைக்கணும் போதும்னாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு, டீச்சரையும் நினைக்கணும், ஞானத்தையும் நினைக்கணும். டீச்சரையும் நினைக்கணும், ஞானத்தையும் நினைக்கணும். யாद करते करते ड्रामा अनुसार कर्मातीत अवस्था को पालेंगे. நினைவு செய்ய செய்யதான் ட்ராமா அனுசாரம் கர்மாதீத்த நிலையை அடைவீர்கள். इसको कहा जाता है सहज याद. இதைத்தான் என்ன சொல்லப்படுது, சகஜமான நினைவு. யோக அக்ஷர் சே மனுஷ்ய மூஞ்சி ஜாத்தே ஹி. யோகான்ற வார்த்தை கேட்ட உடனே மனிதர்கள் குழப்பத்தில் வந்துடுறாங்க. ஓஹே ஹட்ட யோகி. என்ன யோகாலாம் யார் பண்ணுறா, உங்களாம் ஹட்ட யோகிகள். சஹஜ் யோகத்தோ பாப் சிக்கலாத்தே ஹி. ஆனால் சகஜ யோகா பாபா தான் கற்றுக் கொடுக்குறார். आगे सुनते थे गीता के भगवान ने सहज योग सिखाया था. முன்னாடியெல்லாம் உலகத்தில் கேட்டிருக்கோம், கீதையின் பகவான் தான் சகஜ யோகத்தை கற்றுக் கொடுத்தாரு. பாபா சொல்கிறாங்க, முன்னாடியெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, கீதையின் பகவான் தான் சகஜ யோகத்தை கற்றுத்தருகிறார்னு. பரந்து உன்கோ ஜான்தே நை. ஆனால் அவரையே யாருக்கும் தெரியலை. 100% மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் கருதி ஜிஸ்ஸே மனுஷ்ய பதீத் பன் படே. காரணம் என்ன, 100% மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஆகையால் மனிதர்கள் என்ன ஆயிட்டாங்க, பதீத்தம் ஆயிட்டாங்க. அநேக் மத்தே ஹே, அநேக கொள்கைகள் இருக்குது உலகத்தில். जो गृहस्थ व्यवहार में रहते हैं उनों के लिए ही ये गीता शास्त्र है. யாரெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்காங்களோ அவங்களுக்காக தான் இந்த கீதை சாஸ்திரம். தும் ஹோ பிரவருத்தி மார்க் வாலே. பாபா சொல்ற, நீங்கள்லாம் கூட யாரு,
இல்லற மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள். பெஹலே துமாரா பவித்திர பிரவருத்தி மார்க்கத்தா அப அப்பவித்திர பன் படாகி. முதல்ல உங்களுடைய குடும்பம் பவித்திரமான இல்லற மார்க்கமாக இருந்தது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு? அப்பவித்திரமாகி விட்டது. அபு ஃபிர் பவித்திர பண்ணா. இப்போ திரும்பவும் என்ன ஆகணும்? பவித்திரமாகணும். பாப் தோ எவர் பியோர் ஹே. ஆனால் பாபா எப்படி இருக்காரு? எப்பொழுதுமே தூய்மை. ஓ ஆத்தே ஹி ஹே ஸ்ரீமத் தேனி. பாபா வந்திருக்கிறதே எதுக்காக? ஸ்ரீமத் கொடுப்பதற்காக. பாப் கேத்தே ஹே இஸ் சமய் சப் தமோ பிரதான் பன் படே ஹே. பாபா சொல்கிறாங்க, இந்த நேரம் எல்லாரும் தமோ பிரதான் ஆயிட்டாங்க. பேலே சத்தோ பிரதான் தே. ஆனால் முதல்ல சத்தோ பிரதானமாக இருந்தாங்க. ஜெய்சே ஹம்பி பேலே சத்தோ பிரதான் தே ஃபிர் தமோ பிரதான் பனே. எப்படி பாருங்க, நாம கூட முதல்ல எப்படி தான் இருந்தோம்? சத்தோ பிரதானமாக இருந்தோம். அப்புறம் என்ன ஆயிட்டோம்? கொஞ்சம் கொஞ்சமாக தமோ நிலை அடைஞ்சிட்டோம். जो भी आते हैं पोप फादरी आदि पहले सतो प्रधान होते, फिर एडिशन होते होते सारा झाड़ तमो प्रधान हो जाता है. எப்படி பாருங்க, யாரெல்லாம் வர்றாங்க இந்த உலகத்துக்கு? போப் வர்றாரு, ஃபாதர்ஸ் வர்றாங்க, எல்லாருமே வர்றப்ப எப்படி தான் இருக்காங்க? முதல்ல சத்தோ பிரதானமாக தான் இருக்காங்க. பிறகு அவங்களுக்குள்ள கலப்படம் ஏற்பட ஏற்பட முழு மரமும் இப்போது என்ன ஆயிடுச்சு? தமோ பிரதானம் ஆயிடுச்சு. அபி தோ ஜட் ஜடிபூத் அவஸ்தாமே. இப்போ எல்லாம் எப்படி இருக்காங்க? பட்டுப்போன நிலைமையில இருக்காங்க. தும் பச்சே சமஜ்தே ஹோ ஹம் ஹி சத்தோ பிரதான் தே ஃபிர் நம்பர் வார் தமோ பிரதான் பண்ணத்தே ஹி. குழந்தைங்களாகிய நாம புரிஞ்சிருக்கிறோம், நாம தான் சத்தோ பிரதானமாக இருந்தோம். இப்போ நம்பர் வார் என்ன ஆயிட்டோம்? தமோ பிரதானம் ஆயிட்டோம். ஃபிர் சத்தோ பிரதான் பண்ண இப்போ திரும்ப என்ன ஆகணும்? சத்தோ பிரதானம் ஆகணும். நம்பர் வார் ஹி பன்தே ஜாயங்கே. ஆனால் இதுலேயும் வரிசை கிரமம் தான் இருக்கும், ரேங்கிங். இஸ் மனுஷ்ய சிருஷ்டி ஜாடுக்கா ராஜ் பாப் ஹி பத்லாத்தே. இந்த மனித சிருஷ்டி மரத்தோட ரகசியத்தை பாபா தான் புரிய வைக்கிறார். பாகவான் பி வஹி ஹே. தோட்டக்காரனும் இவர் தான். ஜான்தே ஹே ஹமாரா பாக் கேசே அச்சாத்தா. அவருக்கு தெரியும் ஒரு காலத்தில் என்னோட தோட்டம் எவ்வளோ நல்ல தோட்டமாக இருந்தது. பாப் கோத்தோ நாலேஜ் ஏன்னா, ஏன்னா பாபாவுக்கு இந்த ஞானம் இருக்குல்ல, 3 கால ஞானம் இருக்குல்ல. அப்போ முதல்ல இந்த உலகம் எப்படி இருந்துச்சு அது அவருக்கு தெரியும். கித்தனா ஃபஸ்ட் கிளாஸ் சுக்குதாயி பகீச்சாத்தா. எவ்வளோ தரமான ஃபஸ்ட் கிளாஸான இறைவனுடைய பூந்தோட்டம் இருந்துச்சு அந்த காலத்தில். அபீதோ ஷைத்தானி பகீச்சாய். ஆனால் இப்போ இருக்கிற தோட்டம் அது இறைவனோட தோட்டம். இது பாபா சொல்கிறாங்க சாத்தானோட தோட்டம். ஷைத்தான் கஹா ஜாத்தா ஹே ராவன் ராஜ்யக்கோ. சைத்தான் சாத்தான்னு எதை சொல்லப்படுது? ராவணனோட ராஜ்யம். ஜஹா தஹா மாறா மாறி லகி ஹுயி. அங்கங்கே பாருங்க கொலை திருட்டு இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அபி பாக்கி ஜோ ஆட்டோமேட்டிக் பாம்ஸ் ரஹே ஹுயே ஹே वो भी तैयार कर बैठे हैं. ஒரு பக்கம் இந்த சண்டை சச்சரவு நடந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் அட்டாமிக் பாம்ஸ் எல்லாம் தயாரித்து ரெடியாக வச்சுருக்காங்க. போடலை இன்னும், ஆனால் ரெடியாக இருக்குது. அதற்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டுருக்குது. சப் சமஜ்தே ஹே ये कोई रखने की चीज नहीं है, इनसे विनाश होना है ज़रूर. எல்லாருக்கும் தெரியும் இது சும்மா வச்சுக்கிறதுக்காக நம்ம உருவாக்கலை, இது மூலமாக தான் வினாசம் வரப்போகுது. எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். இது சாதாரணமாக வச்சிருக்கிற பொருள் கிடையாதுங்கிறதும் தெரியும். அகர் வினாஷ் ந ஹோ தோ சத்யுக் கேசே ஆயேகா. சரி, வினாசமே வரலன்னா பிறகு சத்யுகம் எப்படி வரும்? ये तो बिल्कुल साफ है. बल दिखाते हैं महाभारी महाभारत लड़ाई लगी 5 पांडव बच्चे. ஆனால் பாபா சொல்கிறாங்க இது ரொம்ப தெளிவான விஷயம். ஆனால் காட்டுறாங்க, உலகத்தில் காட்டுறாங்க பெரிய யுத்தம் நடந்தது, 5 பாண்டவர்கள் மட்டும் தப்பிச்சிட்டாங்க. ஓபி கல்மரே. அந்த தப்பிச்ச பாண்டவர்கள் கூட என்ன ஆயிட்டாங்களா? மலையில் போய் மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பரந்து ரிசல்ட் குச்பி நெய். ஆனால் அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னங்கிறது காட்டலை. எபி ட்ராமா பனா ஹுவா ஹே ஜோ பாப் பெட் சம்ஜாத்தே. இது கூட ட்ராமா இப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறதான் பாபா புரிய வைக்கிறார். பாரத் கோஹி லூட்டா அஃபி ரிட்டன் தே ரஹி ஹி. பாரதத்திலேருந்து தான் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க, அவங்க கொண்டு போனதை இப்போ கொடுத்துட்ருக்காங்க. பிச்சாடி தக் தேத்தே ரேங்க. கடைசி நேரம் வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க.
ये भी तुम जानते हो विनाश में सब कुछ खत्म हो जाएगा. இந்த விஷயம் கூட உங்களுக்கு தெரியும், விநாசத்தில் எல்லா பொருளும் என்ன ஆயிடும், அழிந்து விடும். जब हमारा राज्य था तो दूसरा कोई राज्य था नहीं. எப்போ நம்முடைய ராஜ்யம் இருந்ததோ அப்போ மாற்றானோட ராஜ்யமே கிடையாது. ஹிஸ்ட்ரி மஸ்ட் ரிப்பீட். ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக என்ன ஆகணும், ரிப்பீட் ஆகணும். பாரத் ஃபிர் ஹெவன் பனேகா. பாரதம் மீண்டும் சொர்க்கமாக ஆகும். லக்ஷ்மி நாராயண் கா ராஜ்ய ஹோகா. லக்ஷ்மி நாராயணரோட ராஜ்யம் வரும். और कोई कंड का वहाँ मान नहीं है. வேற எந்த தேசத்துக்கும் அங்கே மரியாதையே இருக்காது, மதிப்பே இருக்காது. அபே கலியுகாந்த் ஃபிர் லக்ஷ்மி நாராயண் கா ராஜ்ய ஆயேகா. இப்போ கலியுகத்தோட முடிவு, பிறகு இதோட இறுதியில் என்ன ஆகிடும், லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் வந்துடும். ஹம் ஃபிர் ஏ பன்தே ஹே. ஆனால் நாம் இப்போ அந்த லக்ஷ்மி நாராயணராக ஆகுவதற்கு தயாராயிட்டே இருக்கிறோம். बाप कहते हैं मैं आया हूँ ராஜ் யோக் சிக்லானி. பாபா சொல்கிறாரு, நான் வந்திருக்கிறதே உங்களுக்கு ராஜ் யோகா சொல்லி கொடுக்க. கலப் கலப் அநேக் பார் தும் மாலிக் பனே ஹோ. கல்ப கல்பா அநேக முறை நீங்கள் எஜமானர்களாக இருந்திருக்கீங்க. இனோக்கி சாரே விஸ்வமே ராஜதானி தீ. சொர்க்கத்தில் முழு உலகத்துலேயுமே தேவதைகளோட ராஜ்யம்தான் இருந்தது. படே அக்கல்மந்த் தே. தேவதைகள் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. வஹா உனக்கோ வசீர் ஆதி சே ராய் லேனேக்கு ஜரூரத் நீ. அங்கே அவங்க தன்னுடைய மந்திரிமார்கள் கிட்ட போய் ஆலோசனை பண்ணணும், ஒரு முடிவு எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏ ட்ராமா பனா ஹுவா ஹே ஃபிர் ரிப்பீட் ஹோகா. இந்த ட்ராமா இப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு, இதுதான் ரிப்பீட் ஆகும். ஸ்ரீ கிருஷ்ண கே மந்திர் கோ கேத்தே ஹே சுக்குதாம். பாபா சொல்கிற ஸ்ரீ கிருஷ்ணருடைய கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலை என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்களாம், கேட்டிருக்கீங்களா வடநாட்டிலலாம்? சுகதாமம். ஷிவ் பாபா ஆக்கர் சுக்குதாம் ஸ்தாபன் கர்த்தே ஹி. ஆனால் ஷிவ் பாபா வந்து தான் சுகதாமத்தை படைக்கிறார். वो खुद कहते हैं क्राइस्ट से 3000 वर्ष पहले भारत स्वर्ग था. அவரே நேரடியாக என்ன சொல்கிறாரு, கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி 3000 ஆண்டுகள் பாரதம் சொர்க்கமாக இருந்தது. பச்சோக்கோ வண்டர் கானா சாயே. பாபா சொல்கிற குழந்தைங்க இதெல்லாம் கேட்குறப்ப ஆச்சரியப்படணும். பாபா அம்கோ பாட்ஷாய் கேசே தேத்தே ஹி. என்ன ஆச்சரியப்படணும், பாபா நமக்கு எப்படி இந்த ராஜ்யத்தை கொடுக்க போகிறாரு. பாப் ஆக்கர் பக்தி கா ஃபல் தேத்தே ஹே. பாபா வந்து தான் பக்தியின் பலனை கொடுக்குறாரு. கித்தனா சகஜே, எவ்வளோ சகஜமானது இது. परंतु समझेंगे वही जिन्होंने कल पहले समझा होगा. नंबरवार पुरुषार्थ अनुसार. இது எவ்வளோ சகஜமான விஷயம். பாபா வந்து என்ன பண்ணுறாரு, பக்திக்கான பலனை கொடுக்குறார். ஆனால் பகவானே வந்து பலன் கொடுத்தாலும் யார் புரிஞ்சுக்குவாங்களாம், யார் கல்பத்துக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அவங்களும் நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம் தான் புரிஞ்சுக்குவாங்க. அச்சா நல்லது. மீட்டே மீட்டே सिकीलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. बाबा धारणेக்கான சாரம் சொல்கிறாங்க, स्वदर्शन चक्र को धारण कर अपने पापों को भस्म करना. சுயதர்ஷன சக்கரத்தை தாரணை செய்து தன்னுடைய பாவங்களை எரித்து விடுங்கள். संभाल करो कर्मेंद्रियों से कोई भी पाप कर्म न हो. கவனம் கொடுக்கணும், கர்ம இந்திரியங்கள் மூலமாக எந்த பாவ கர்மத்தை செய்யக்கூடாது. கர்மாத்தீத் பன்னைக்கு ஸ்வயம் மெஹனத் கரோ. கர்மாத்தீத்தமாகுவதற்கு தானே உழைப்பு செய்ய வேண்டும், அதாவது தான் தான் உழைக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், சாட்சாத்கார் கி ஆஷ் நே ரக்னி ஹே. சாட்சாத்காரத்திற்கான ஆசை எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். சாட்சாத்கார் கர்னே சே முக்தி நை மில்தி பாப் நை கட்டே. சாட்சாத்காரம் பார்க்கறனால முக்தி கிடைக்கிறதில்ல, பாவமும் அழியாது. சாட்சாத்கார் சே ஃபாய்தா நஹி. சாட்சாத்காரத்தினால எந்த லாபமும் கிடையாது. जंक निकलेगी बाप और नॉलेज को याद करने से.
ஆத்மால இருக்கிற துரு எப்போது நீங்கும் என்றால் பாபா மற்றும் ஞானத்தை நினைவு செய்வதன் மூலம். பாபா வரदान கொடுக்கறாரு, चेहरे द्वारा सर्वश्रेष्ठ प्राप्तियों का अनुभव कराने वाले सर्व प्राप्ति संपन्न भव. முகத்தின் மூலமா அனைத்து சிரேஷ்ட பிராப்திகளின் அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய सर्व प्राप्ति संपन्न भव. संगम युग पर आप ब्राह्मण आत्माओं को वरदान है सर्व प्राप्ति संपन्न भव. சங்கம யுகத்தில் பிராமண ஆத்மாக்களாகி உங்களுக்கு வரதானம் இருக்குது, அனைத்து பிராப்தி நிறைந்தவர் ஆகுங்கள். ऐसी वरदानी आत्मा को मेहनत नहीं करनी पड़ती. இப்படிப்பட்ட வரதானி ஆத்மாக்கள் உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. उनके चेहरे की चमक बताती है इन्होंने कुछ पाया है, ये प्राप्ति स्वरूप आत्माएं है. உங்களோட முகத்தோட ஜொலிப்பே தெரியுமா? பிறருக்கு என்ன தெரியும்? இவங்க ஏதோ நிறைய அடைஞ்சிருக்காங்க, இவங்க பிராப்தி ஸ்வரூப ஆத்மா அப்படின்னு உங்க முகத்தை வச்சே சொல்லுவாங்க. कोई कोई बच्चों के चेहरे को देख लोग कहते हैं ऊंची मंजिल है, इन्होंने त्याग बहुत ऊंचा किया है. சில குழந்தைங்களோட முகத்தை பார்த்து மக்களே சொல்றாங்களாம், இவங்களோட லட்சியம்லாம் உயர்ந்தது, இதுக்காக இவங்க உயர்ந்த தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களாம். தியாக திக்காய் தேத்தாய் லேக்கின் பாக்யம் நீ. ஆனால் அவங்கள்ட்ட எல்லாம் தியாகம் வெளிப்படுது, ஆனால் பாக்யம் தெரியல. जब सर्व प्राप्तियों के नशे में रह अपने भाग्य दिखाओ तो सहज आकर्षित होकर आएंगे. ஆனால் எப்போ நீங்கள் எல்லா பிராப்திகளுடைய போதையிலிருந்து உங்கள் பாக்கியத்தை வெளிப்படுத்துறீங்களோ அப்பதான் எல்லாரும் சகஜமாக கவர்ச்சிக்கப்பட்டு வருவார்கள். ஸ்லோகன், जहाँ उमंग उत्साह और एकमत का संकटन है वहाँ सफलता समाई हुई है. எங்கு ஊக்கம், உற்சாகம் மற்றும் ஒரே வழியில் செல்லக்கூடிய குழு இருக்கிறதோ அங்கு வெற்றி நிறைந்திருக்கிறது. ஊக்க உற்சாகம் இருக்கணும், ஒற்றுமையாக ஒரே வழியில் போகக்கூடிய குழுவாக இருக்கணும், அங்கே தான் வெற்றி நிறைந்திருக்கிறது. अव्यक्त चमके जीवन में सरलता व मधुरता का गुण तभी आएगा जब आपकी स्थिति स्तुति के आधार पर न हो. வாழ்க்கையில் சரளம் மற்றும் இனிமை, மதுரம் என்ற குணம் எப்போ வரும்னா, எப்போ உங்களோட ஸ்திதி அதாவது மனநிலை ஸ்துதியோட ஆதாரத்தில் இல்லையோ அப்போதான். ஸ்துதினா என்ன? யாராவது உங்களை புகழ்ந்துட்டே இருந்தால் உங்கள் ஸ்திதி நல்லா இருக்குது, அப்படி நீங்கள் இல்லாமல் இருக்கணும். ஸ்துதி और நிந்தா दो शब्द है. புகழ்ச்சி இகழ்ச்சி ரெண்டு வார்த்தை இருக்குது. जो कर्म करते हो अगर उनके फल की इच्छा व लोभ रहता है तो स्थिति एक रस नहीं रह सकती. என்ன கர்மா நீங்கள் செய்கிறீங்களோ அதனுடைய பலனுக்கான இச்சை இருக்குது அல்லது பேராசை இருக்குது அப்படின்னா உங்கள் ஸ்திதி ஏக்கரஸாக இருக்காது. கையோं की स्थिति का आधार स्तुति है. ஆனால் நிறைய பேருக்கு ஸ்திதிக்கு ஆதாரம் என்னதான் இருக்கான்? ஸ்துதி, புகழ்ச்சி இருந்தால் தான் ஸ்திதி நல்லா இருக்கு. ஸ்துதி होती है तो स्थिति अच्छी रहती है. புகழ் கிடைக்குது அப்படின்னா அவங்க ஸ்திதி நல்லா இருக்கு. அகர் நிந்தா होती है, ஒருவேளை யாராவது இகழ்ந்துடுறாங்க, நிந்தனை பண்ணிடுறாங்கன்னா தனி கோ பூல் நிதன் கே பன் ஜாத்தே ஹி. ஆதரவு கொடுத்தவரையே மறந்துட்டு अनादे आइड्रांग. इसलिए स्तुति के आधार पर स्थिति नहीं रखना. ஆகையால ஸ்துதி புகழ்ச்சியோட ஆதாரத்தில் உங்கள் ஸ்திதியை வச்சிருக்காதீங்க. அச்சா, ஓம் சாந்தி. ஹசரிதியாய் நாம் மாறிடுவோமே, ஹசரிதியாய் நாம் மாறிடுவோமே. ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து, ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து
அசரியாய் நாம் மாறிடுவோமே, அசரியாய் நாம் மாறிடுவோமே. தேசத்தில் பகவான் வந்தார், பாரத தேசத்தில் பகவான் வந்தார். பாரெங்கும் நாம் எல்லாம் பறந்து சென்று பகவான் புகழை பரப்பிடுவோமே. அதனால் ஆனந்தம் நம் வாழ்வினிலே. அசரியாய் நாம் மாறிடுவோமே, அசரியாய் நாம் மாறிடுவோமே. தலைவரானா, மூன்றே உலகிற்கும் தலைவரானா. மூன்றே காலத்தின் ஞானம் சொன்னார், அவரது குணங்களை நினைத்திடுவோமே. அதனால் ஆனந்தம் நம் வாழ்வினிலே. அசரியாய் நாம் மாறிடுவோமே, அசரியாய் நாம் மாறிடுவோமே. சிவனது ராத்திரி கலியுக ராத்திரி, சிவனது ராத்திரி கலியுக ராத்திரி. சிந்தை அதனை தூய்மை ஆகும், ராஜயோகம் புத்துழி அளிக்கும். அதனால் இருளினை அகற்றிடுவோமே. அசரியாய் நாம் மாறிடுவோமே, அசரியாய் நாம் மாறிடுவோமே. உலகம் உய்யும் சமயமிதேவே, உலகம் உய்யும் சமயமிதேவே. உண்மை ஞானம் உணர வைத்தாரே, நம்மை நாமே உயர்த்திட உதவும். நலம் பல விளையும் நம் வாழ்வினிலே. அசரியாய் நாம் மாறிடுவோமே, அசரியாய் நாம் மாறிடுவோமே. ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்தே, ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்தே அனுபவம் நாம் பெறுவோம். அசரியாய் நாம் மாறிடுவோமே, அசரியாய் நாம் மாறிடுவோமே.
அதிக சிந்திப்பதால் தீர்வுகள் தோன்றாது. மனம் அமைதியா இருக்கும் போதுதான் தீர்வுகள் தோன்றும். Overthinking does not give solutions. Only silent mind gives solutions.